மொழியின் மீது பற்று கொண்ட நமது மன்னர்களை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். தஞ்சை பெரிய கோயில் கோபுரத்தின் உயரம் 216 அடி. தமிழில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 216 எழுத்துக்கள். அப்படியென்றால் நமது தமிழ் மன்னர்கள் தமிழ் மொழியின் மீது எவ்வளவு பற்று இருந்திருந்தால் இப்படி ஓர் கோவிலை தாய்மொழிக்காக கட்டியிருப்பார்கள். சிலர் தமிழ் மொழியை பற்றி பெருமையாக பேசுவார்கள். தமிழ் மொழி முதல் மொழி என்றும் தொன்மையானது என்றும் சொல்வளம் செறிந்தது என்றும் பேசுவதை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இதையெல்லாம் கேட்ட எனக்கு தமிழ் மொழியில் என்ன இருக்கிறது, 100 மொழிகளில் இதுவும் ஒன்று, இதில் என்ன பெருமை இருக்கிறது என்று சிறு வயதில் நானும் அப்படித்தான் நினைத்தேன். ஆனால் தமிழ் மொழியை படிக்கத்தான் தெரிந்தது தமிழ் மொழியில் என்ன இல்லை என்று. 100 மொழிகளில் ஒரு மொழி தமிழ் மொழி அல்ல, 100 மொழிகளுக்குமே தாய்மொழி தமிழ்தான் என்று. எல்லாம் இருக்கும் ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஓசையின் தோற்றம் தமிழ்தான், அளவின் தோற்றம் தமிழ்தான், உயிரின் தோற்றம் உயிரெழுத்து தமிழ்தான், உடலின் தோற்றம் மெய்யெழுத்து தமிழ்தான். அதனால்தான் நமது மன்னர்கள் மொழிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கோவிலை கட்டியிருக்கிறார்கள். அன்றைக்கு அனைவருக்கும் கல்வி சென்று சேர வேண்டும் என்று சங்கம் வைத்து தமிழ் மொழியை வளர்த்திருக்கிறார்கள். இன்று மக்களிடத்தில் பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும் என்று சங்கம் வைத்து சாதியை வளர்த்திருக்கிறார்கள். பல வருடங்களாக திட்டமிட்டு வஞ்சகமாக தமிழ் மக்களிடம் இருந்த தமிழ் பற்றை அழித்துவிட்டு எதுவும் இல்லாத வேற்று மொழியின் மீது மோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். தமிழ் மொழியை படியுங்கள், ஆழமாக படியுங்கள், மொழி பற்றை வளர்த்து கொள்ளுங்கள், எம் மக்களே சிந்தியுங்கள்.